லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரே இடத்துல இருந்து 7-8 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடுகள் எல்லாத்தோடைய விற்பனை பதிவையும் பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை இந்த மாடுகள்லேருந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க இந்த மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இரண்டாம் ஈத்து மாடு, பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹெச்எஃப் மாடு, ஹெச்எஃப்ல கொஞ்சம் கிராஸ் பிரீடு அப்படின்னே சொல்லலாம். 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்லா பெருவட்டான மாடுங்க. மடி கொஞ்சம் தொங்கு மடியாக இருந்தாலும் மாட்டுக்கேற்ற மடி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தலையீத்துக்கே ஒரு 18-19 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த இரண்டாம் ஈத்துக்கு 20 லிட்டர் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கலாம். 20 லிட்டர் கறவை கொடுக்கக்கூடிய மாடு, பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 72,000 சொல்றாங்க. அதுவும் ஃபிக்ஸட் ரேட் கிடையாது, அனுசரித்து தரலாம் தான் சொல்லியிருக்காங்க. வாங்க இரண்டாவது மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க. மாடு இப்போதான் பல் கடைமுளைப்புன்னு சொல்றாங்க. மூன்றாம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தலை ஈத்துக்கு ஒரு 17-18 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த மூன்றாம் ஈத்துக்கும் பார்த்தோம்னா ஒரு 18-19 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாக சொல்லியிருக்காங்க. பாலில் ஃபேட்டசன் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். பாலோட ரேட் அதிகமாக எடுத்து கொடுக்கும். இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 65,000 சொல்கிறாங்க. அதுவும் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது, விலை அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக மாட்டை டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடுகள் எல்லாமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டியிலிருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு. வேணும்னா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க மூன்றாவது மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ மூன்றாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு மூன்றாம் ஈத்து மாடு, பல் சேர்ந்து புதுவாய் மாடு, 9 மாத சினியாக இருக்குது. ஒரு போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னே சொல்லலாம். மாடு நல்ல பெரிய சைஸில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடுங்க. ஜெர்சி கிராஸ்ன்றதுனால பாலில் ஃபேட்டசன் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மூன்றாம் ஈத்துக்கு ஒரு 15-17 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல மேய்ச்சல் முறையிலையும் வளர்க்கப்பட்ட ஒரு போடி மொட்டை மாடாக பார்த்துட்டு அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் 66,000 சொல்றாங்க. 66,000 அப்படின்றது பிக்சட் ரேட் கிடையாது. அதுலயும் விலை அனுசரித்து தரலாம். தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. எல்லா மாடுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடியது ஒரு ரீசனபிள் பிரைஸ் அப்படின்னே சொல்லலாங்க. இதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை நீங்க தாராளமா நேரில் போய் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நான் சொல்லியிருக்கக்கூடிய டீடைல்ஸ் மினிமம் டீடைல்ஸ் தான். நீங்க விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸையும் தெளிவாக கேட்டு மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. கிராஸ்லேயே நல்ல குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லலாம். நல்ல பெருவட்டா இருக்கக்கூடிய மாடு. நல்ல கலர் பேட்ச் முன்பின் மடியில் சதுரமாக மடி எடுத்திருக்கு. ஒரு காம்புக்கும் இன்னொரு காம்புக்கும் இடைவெளி பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாளில் கன்று போட்டுடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினையாகவும் இருக்குது. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தாங்க சொல்கிறாங்க. தலையீத்துக்கே இந்த மாடு 18-20 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த இரண்டாம் ஈத்துக்கும் அதே அளவு பால் திறன் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சொல்லி தவிர எதுவும் கிடையாது. இரண்டாம் ஈத்து மாடு கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு மூன்றாம் ஈத்து மாடுங்க. ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு, 9 மாத சினியா இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. பல் சேர்ந்துருச்சு. புதுவாய் மாடுன்னு சொல்கிறாங்க. முன்பின் மடியில் நல்ல பாலில் ஃபேட்டசன் ஆஃப் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு மாடு அப்படின்னே சொல்லலாங்க. நல்ல மடிவளம் இருக்கக்கூடிய மாடு, காம்பவளமான மாடு, பெருவட்டான மாடு அப்படின்னு சொல்லலாம். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் ஒரு 18-19 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஜெர்சி கிராஸில் மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். செவலையில் தான் வேணும் மாடு. நல்ல பெருவட்டாவும் இருக்கணும், குணமனமாகவும் இருக்கணும் அப்படின்றவங்க இந்த மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கண்டிப்பாக ஒரு 18-19 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம்.
இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு மூன்றாம் ஈத்து மாடு, பல் சேர்ந்து புதுவாய் மாடு, ஒரு ஹெச்எஃப் செம்புத்து கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. நல்ல பெருவட்டான மாடு. இரண்டாம் ஈத்துக்கெலாம் 24 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த ஈத்துக்கு ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. சொல்லி தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். பால் நல்லா வந்து ரேட்டு வந்து எடுத்து கொடுக்கும். 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மூன்றாம் ஈத்து மாடு, பல் சேர்ந்து புதுவாய் மாடு. சொல்லி தவறு எதுவும் இல்லை. இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் வந்து தாங்கக்கூடிய மாடுகளாக தான் இருக்கு. கறவைத்திறனும் அதிகமான கறவைத்திறனில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. நல்ல பெருவட்டான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். எல்லா மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் மஞ்சநாயக்கம்பட்டியில இருந்தா விற்பனைக்கு வந்திருக்கு. வேணும்னா கால் பண்ணி பேசி மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு இரண்டாம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ரெட் அண்ட் ஒயிட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க. எல்லாருமே வந்து ரெட் அண்ட் ஒயிட்டில் மாடு வந்து தேடிட்டு இருக்கீங்க. அந்த ரெட் அண்ட் ஒயிட்டில் நல்லா ஃபுல்லாக மடி எடுத்து பெண் கன்றோட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. கன்று வந்து நேற்று தாங்க கன்று போட்டிருக்கு. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி வாங்கிக்கலாம். மாடும் கன்றும் ரெண்டுமே வந்து சுழி சுத்தம், நல்ல கறவைத்திறன் எடுக்கக்கூடிய மாடு. 20 லிட்டர் கறவைத்திறன்லாம் தாராளமாக எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ரெட் அண்ட் ஒயிட்டில் மாடு வந்து பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கை கறவைக்கு மிஷின் கறவைக்கு ஏற்ற மாதிரி மாடு வந்து வேணும், பெண் கன்றோட மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சிக்கவும் முடியும். நல்ல கறவை திறனும் வந்து எடுக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடாக தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு வேணும்னாலும் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாடுகளுமே டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் கால் பண்ணி பேசி விலையை கேட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு வந்து பார்த்தோன்னா ஒரு ஹெச்எஃப் மாடு, நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு, நல்ல மடிவளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருவட்டான மாடு. மூன்றாம் ஈத்து போடி மொட்டையில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியான மாடு, ஒரு பெரிய சைஸில் ஹெச்எஃப் மாடு வந்து வேணும், நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணும் அப்படின்றவங்க இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். தலை ஈத்துக்கு இரண்டாம் ஈத்துக்குலாம் வந்து 20 லிட்டர் கறவை கொடுத்துச்சு. இந்த மூன்றாம் ஈத்துக்கும் 20 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி கொடுக்கலாம். தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கிளைமேட் அடாப்ஷனும் மாட்டுக்கிட்ட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இது போன்ற குவாலிட்டியான மாடுகள் உங்ககிட்ட விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில்